இஸ்ரோவின் PSLV-C62 ராக்கெட் இன்றைய தினம் 3வது ஸ்டேஜில் திடீரென தோல்வியடைந்தது. இஸ்ரோவுக்கு இது ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இந்த தோல்விக்கு என்ன காரணம்? இந்த ராக்கெட்டில் இருந்த 16 ஏவுகணைகளும் என்னவானது என்பது பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ தொடர்ச்சியாக பல விண்வெளி மிஷன்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. இதனால் உலகின் பல்வேறு நாடுகளும் கூட தங்களது சேட்டலைட்களை விண்ணில் ஏவ இஸ்ரோவிடமே வருகிறார்கள். அந்த அளவுக்கு சர்வதேச அளவில் ஒரு நம்பகமான விண்வெளி மையமாக இஸ்ரோ உருவெடுத்துள்ளது. இதற்கிடையே இஸ்ரோ இன்றைய தினம் தனது PSLV ராக்கெட்டை செலுத்தியது. பாதுகாப்பு, புவி கண்காணிப்பு உள்பட 16 செயற்கைக்கோள்களுடன் இஸ்ரோவின் PSLV-C62 ராக்கெட் இன்று காலை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் பாய்ந்தது. மொத்தம் 4 கட்டங்களை கொண்ட இந்த மிஷனில் 3வது கட்டத்தில் மிஷன் தோல்வியடைந்துள்ளது. காலை 10:15 மணி அளவில் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. முதல் 2 நிலைகளும் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக செயல்பட்டன. இதனால் இந்த மிஷன் வெற்றிகரமாக முடியும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் கடைசி நேரத்தில் 3வது ஸ்டேஜில் சிக்கல் ஏற்பட்டுவிட்டது. 3வது ஸ்டேஜ் இயக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே சிக்கல் ஆரம்பமானது. இஸ்ரோ தலைவர் V. நாராயணன் ஏவுகணையின் சுழற்சி விகிதம் மாறியதாக தெரிவித்தார். மேலும் திட்டமிட்ட பாதையிலிருந்து ராக்கெட் விலகி சென்றதை கட்டுப்பாட்டு மையம் கண்டறிந்ததை உறுதிப்படுத்தியுள்ளார். 3வது நிலையில் ராக்கெட் இயக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து டேட்டா கிடைப்பது நின்று போய்விட்டது. இதன் மூலம் சுற்றுப்பாதை இணைப்பில் தோல்வி ஏற்பட்டது உறுதியானது. ராக்கெட்டில் என்ன சிக்கல் ஏற்பட்டது, தோல்விக்கு என்ன காரணம் என்பதை விசாரிக்க தற்போது சிறப்பு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. திட எரிபொருள் மோட்டார் நம்பகத்தன்மை, முனைப்பகுதி ஆகியவற்றில் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. முன்பு சாம்பர் அழுத்த குறைவால் PSLV-C61 தோல்வியடைந்த நிலையில் அதே போன்ற பிரச்சனையாக இருக்கலாம் என்று கூட கருதப்படுகிறது. இந்த ராக்கெட்டில் மொத்தம் 16 சேட்டலைட்டுகள் இணைக்கப்பட்டிருந்தது. கடற்படை கண்காணிப்புக்காக முதன்மை செயற்கைக்கோள் EOS-N1 அதாவது அன்வேஷியா மற்றும் தனியார் ஆய்வு கருவிகள் உள்பட 16 சேட்டலைட்டுகள் அதில் இருந்த நிலையில் அவை அனைத்துமே கண்ட்ரோலில் இல்லாமல் போய்விட்டன. அவை விண்வெளியில் தொலைந்திருக்கலாம் அல்லது வளிமண்டலத்தில் எரிந்திருக்கலாம் என்றே ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மொத்தம் 16 சேட்டலைட்டுகள் அனுப்பப்பட்ட நிலையில் அதில் இருந்த அன்வேஷா சேட்டலைட் மிகவும் முக்கியமானது. அதில் இருக்கும் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் தொழில்நுட்பம் நிலப்பரப்பில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள் அல்லது இராணுவ நடமாட்டத்தை துல்லியமாக கண்காணிக்க உதவும். இதன் காரணமாகவே இன்றைய ராக்கெட் லான்ச் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. இருப்பினும் அது எதிர்பாராத விதமாக தோல்வியில் முடிந்துவிட்டது. தோல்விக்கான முதல்கட்ட காரணங்கள் வெளியானாலும் கூட என்ன காரணம் என்பதை துல்லியமாக கண்டறிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு கொடுக்கக்கூடிய பரிந்துரைக்கு ஏற்ப ராக்கெட்டில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்று தெரிகிறது. Subscribe to One India and never miss an update.